ஹாய்ங்க. ரீசென்ட்டா நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஐ திங்க் ஷி இஸ் அ நியூ மதர்ன்னு நெனைக்கிறேங்க. ஸ்ட்ரெஸ்ஸின் உச்சக்கட்டம், டிப்ரஷன் ஸ்டேட்ல இருந்து அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி, அங்கருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது, என்னால அவங்கள ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஐ திங்க் எல்லா மதர்ஸுமே ரிலேட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி இவால்வ் ஆகி தான் நம்ம இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்கோம். இன்னைக்கு ஜெனரேஷன போய் கேட்டோம்னா, குழந்தை வளர்ப்பு அப்படின்ற வார்த்தை கேட்டாலே எல்லாருமே பயப்படுறாங்க. குழந்தையே வேண்டாம்ப்பா, கல்யாணமே நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற ஸ்டேஜுக்குலாம் வந்துட்டாங்க. நிறைய வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பர்த் ரேட் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்களாங்க. ஏன் சிங்கப்பூர்ல கூட பர்த் ரேட் கம்மியாயிடுச்சு. கவர்மெண்ட்டே வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, குழந்தை பெத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம இந்தியாவுக்கும் இந்த நிலைமை வரலாம்ங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆக்கி வச்சுட்டோம்னு தான் சொல்லணும். இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தா நம்மளே தாங்க நமக்கே வச்சுக்கிட்ட ஆப்பு இது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுல 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா சும்மா இருப்போமா? போறடெல்லாம் பாக்குறவங்க எல்லாம் அடுத்த மாசத்துல இருந்தே எப்ப குழந்தையே லேட் பண்றீங்க, சீக்கிரம் குழந்தை பெத்துக்கோங்க ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த சொசைட்டல் ப்ரெஷருக்கு பயந்தே நிறைய பேர் குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு தள்ளப்படுறாங்க. இயற்கையா அவங்களால குழந்தை பெத்துக்கிற திறன் இருந்தாலுமே செயற்கை கருத்தரிப்பு மையத்தை தேடி விட வேண்டிய சுச்சுவேஷன். அப்படியே மீறி ஏதோ பண்ணி குழந்தைலாம் பெத்துட்டோம்னா வளர்க்க விடுவோமா? அதுலயும் பாக்குறவங்க எல்லாம் இது கொடு அதை கொடுக்காத, நான் இத்தனை குழந்தைய பெற்றிருக்கேன் எனக்கு தெரியாதா? அங்கேயும் ஒரு சொசைட்டல் ப்ரெஷர். எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறோம், அங்க குழந்தை மட்டும் அழுதுடக்கூடாதுங்க. சுத்தி வந்து நின்னுட்டு நீ என்ன கொடுத்த, என்ன கொடுக்கல, ஏன் அழுது அப்படின்னு அங்க ஒரு ப்ரெஷர். இப்படி சுத்தி முத்தி ப்ரெஷரா கொடுத்துக்கிட்டு இருந்தா யாருக்கு தாங்க குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை வரும்? ஐயோ அளவிடுங்கடா சாமின்னு ஓடதானே தோணும். நம்மளே பாமையும் வைப்போமா, நம்மளே அந்த பாமையும் டிஃப்யூஸ் பண்ணுவோமா? என்னங்க நியாயம் அது? குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இயற்கையான ப்ராசஸ். அப்பா அம்மா அவங்களோட ஒரு பிரைவேட்டான விஷயம், அவங்கள நிம்மதியா விடுவோமே. இனி வர ஜென்ரேஷனுக்காவது இதை பாஸ் ஆன் பண்ணாதீங்க ப்ளீஸ். டைனோசர் எல்லாம் திடீர்னு அழிஞ்ச மாதிரி இந்த உலகம் எப்ப அழிய போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளே நமக்கு நாமே பாம்பு போட்டு அழிச்சிட்டு இருக்கோம். சோ இருக்கிற இந்த ஒரு லைஃபை நிம்மதியா வாழுங்க, மத்தவங்களையும் வாழ விடுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க?